ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ் நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்ல டாங்லாவோட பாஸ்ட காட்டுறாங்க. அவனோட அப்பா குடிச்சிட்டு சண்டை போடுற கேரக்டர். அப்படி ஒரு நாள் இவரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டாங்லா வளர்க்குற பூனை கட்டிட்டே இருந்திருக்கு. அதனால இவரோ கோவத்துல அந்த பூனையை அடிச்சே கொண்டுற டாங்லாவோட பாட்டு அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். அப்ப இவனுக்கும் சேர்த்து அடிவில் அவனோட தம்பி டாம் அவனை கூட்டிட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அப்புறம் இவங்க வெளியே உட்காந்து பேசுறாங்க. இவங்க நிறைய தடவை அவங்க அப்பா மேல அடிக்கிறாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி மேட்டர் தானு அந்த கம்ப்ளைண்ட கண்டுக்கல. சோ டாமும் 8 நாள் அவர்கிட்ட அடி வாங்கியிருப்ப, ஆனா இது ஒரு ஃபேமிலி மேட்டர்னு சொல்லி போலீஸ் இத கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேமிலியான கேட்டுட்டு வாடா நம்ம அகைன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த தடவை பூனைய கொன்னடுக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கூப்பிட இவனும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றான். தென் ஒரு நாள் நைட்டு டாங்லாவோட அப்பா போர்டில இருக்கிறப்ப டாங்லா அவரை படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுறான். அதால அவரும் அங்கேயே இறந்து போயிட டாங்லாட படிக்கட்டுல நின்னு அவன் கையில அவனோட பூனையோட காலரை வச்சு பாத்துட்டு இருக்கான். அப்ப சட்டம் கேட்டு டாம் அங்க வந்து என்னடா ஆச்சுன்னு டாங்லா கிட்ட கேட்க இவனும் அப்பா போர்டில கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னதும் டாம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண ஓடி போறான். கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல இந்த ரிவர் சைட்ல ஒரு அப்பாவும் பையனும் நண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு டைட்டில் தூக்கி போட்ட சிம் கார்டு கிடைக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த இடத்துல டெட் பாடியை கண்டுபிடிச்சிருந்தனால இதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குமோன்னு நினைச்சு அட இவங்க போலீஸ் கிட்ட குடுக்கறாங்க. அதுவும் இந்த சீஃப் போலீஸ் கிட்ட. அண்ட் இவரு இந்த சிம் கார்டை செக் பண்ணி பார்க்க அதுல டைட்டிலும் கிரேட்டும் டாம தண்ணியில தூக்கி போடுறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ உடனே இவர் அந்த சிம் கார்டை உடைச்சு குப்பையில தூக்கி போட்டுறாரு. தென் வெளியே இவங்க கிட்ட வந்து இப்போ நீங்க கிளம்பலாம், பட் இந்த சிம் கார்டை பத்தி நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா எவிடன்ஸ் லீக் பண்ணிட்டீங்கன்னு நான் உங்க மேல கேஸ் போட்டுருவேன்னு வார்ன் பண்ணி அனுப்புறாரு. கட் பண்ணா இங்க வின் டாமோட கேஸ ஹேண்டில் பண்ற ஃபாரன்சிக் ஆபீசரை மீட் பண்ணி அந்த கல்லுல இருந்த டிஎன்ஏ யாரோடதுன்றத கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க இவரும் நீ தான் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணலையே அப்ப எதுக்கு கேக்குறேன்னு கேட்க இவனும் பட் நான் தானே அதை கண்டுபிடிச்சேன், சோ எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு கேட்கவும் அந்த ஆபீசர் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு சுட்டி பார்த்துட்டு அந்த டிஎன்ஏ சீஃபோட பையன் டைட்டிலோட மேட்ச் ஆச்சு. அவன் டாமோட கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு எங்களுக்கு சீஃப் கிட்ட இருந்து பிரஷர் அதிகமா வந்தனால நாங்க ரிப்போர்ட்டை மாட்டிட்டோம்னு சொல்றாரு. அப்போ டைட்டில் தான் டாம கொண்டானான்னு வின் கேட்க இவரும் அதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. சோ வின் அதுக்கப்புறமா காலேஜ்க்கு வந்து அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றான். அப்ப அதை காட்டுறவன் எடிட்டட் ஃபுட்டேஜஸ் போட்டு காட்ட வின்னும் அதை கண்டுபிடிச்சிட்டு டே யாரடா ஏமாட்ட பாக்குற, போலீஸ் கிட்ட ஃபேக் எவிடன்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும்லன்னு மிரட்ட அவனும் அதுக்கப்புறமா கரெக்டான ஃபுட்டேஜ போட்டு காட்டுறான். அண்ட் அதுல டைட்டில் டாம போட்டு அடிக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்புறம் வின்னும் இந்த ஃபுட்டேஜ கொடுன்னு அவன் பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு அங்க ரெண்டு போறான். அண்ட் அவன் போனதும் இவன் உடனே யாருக்கோ கால் பண்ணி வின் வந்துட்டு போன விஷயத்த சொல்றான். கட் பண்ணா இங்க டாங்லா குக்கிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப வின் அவனுக்கு கால் பண்ணி நான் கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டேன், அவனோட பேரு டைட்டில், அவன் டாமோட கிளாஸ்மேட்னு சொல்ல அதை கேட்டு டாங்லாவும் டென் இதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதான்னு கேக்குறான். அதுக்கு வின்னும் இப்ப நம்ம சட்டத்தை யூஸ் பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட் நாம இந்த கேஸுக்கு பிரஷர் ஏற்றுக்கு மீடியாவை யூஸ் பண்ணணும், நான் இதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு டாங்லா என்ன நம்ப டாமுக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்லி காலை கட் பண்றான். அப்புறம் இவனுக்கும் இவன் முன்னாடி அந்த பூனை வந்து உட்கார்ற மாதிரி தெரிய அதை பாட்டு இவன் வேற மாதிரி யோசிக்கிறான். கட் பண்ணா இங்க வின் ஜேர்னலிஸ்ட பாக்க போயிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேர் பைக்ல கண்ணோட வந்து வின் கிட்ட சண்டை போட்டு அவன் கார்ல வச்சு 2 பென்டிரைவ தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த சண்டையில வின்னோட கையில புல்லட் உரைச்சிட்டு போனனால அவன் அங்க 2 ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அண்ட் டாங்லாவும் அங்க வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்க இவனும் யாரோ 2 பேரும் வந்து எவிடன்ஸ தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த சண்டையில தான் லைட்டா எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்ல இவனும் அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு வின்னும் தெரியல, மேபி சீஃப் அனுப்பின ஆளா இருக்கும்னு சொல்ல இவனும் சரி நீ பேக்கப் எடுத்து வச்சியான்னு கேட்க அதுக்கு வின்னும் இல்ல எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லவும் அதை கேட்டு டாங்லா அங்க இருந்து போக வின் அவன் கைய பிடிச்சி நிறுத்தி டாங்லா ப்ளீஸ் கிவ் அப் பண்ணிடாத, நான் கண்டிப்பா புது எவிடன்ஸ கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க டாங்லா வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்றதுக்கு வந்திருக்கான். அப்ப இவன்ட அப்பாவையும் பையனையும் பாட்டு நீங்க இந்த ஏரியால தான் இருக்கீங்களான்னு விசாரிச்சு இந்த இடத்துல நடந்த மர்டரை பத்தி தெரியுமான்னு கேட்க அதுக்கு இவங்களும் தெரியும், அது எங்க வீட்டு பக்கத்துல தான் நடந்ததுன்னு சொல்ல இவனும் அவங்க கிட்ட இறந்து போனது என்னோட தம்பி தான், போலீஸ் இன்னும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கல, அதான் நான் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நீங்க ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களான்னு கேட்க இவரு நாங்க எதுவும் பாக்கலன்னு அந்த சிம் கார்டை பத்தி மறைக்கிறாரு. ஆனா அவரோட பையனும் அப்பா நம்ம அதை பத்தி இவன் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் டாங்லா கிட்ட டைட்டிலும் கிரேட்டும் டாம தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட வீடியோவை காட்டுறான். அதுக்கப்புறமா டாங்லா வீட்டுக்கு வந்துட்டு அவன் தம்பியோட போட்டோ முன்னாடி உட்காந்துட்டு அவன் டைட்டில் அண்ட் கிரேட்டை பத்தி சோசியல் மீடியால தேடி பாக்குறான். அதுல இவன் டைட்டிலும் கிரேட்டும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதையும் அண்ட் கிரேட் கால்
கானோட தம்பின்றதையும் கண்டுபிடிக்கிறான். அந்த நேரத்துல இவனுக்கு பூனை சத்தம் கேட்க இவன் அந்த டைரக்ஷன்ல திரும்பி பார்த்து அங்க இருக்கிற கண்ணை பாக்குறான். கட் பண்ணா இங்க கிரேட்டோட அம்மாவும் அப்பாவும் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கிரேட்டோட அம்மா கான் கிட்ட நீ கிரேட்டுக்கு கால் பண்ணியாடான்னு கேட்க கானும் நான் இன்னும் கால் பண்ணல, பட் அவன் அவனோட கவுண்டோல தான் இருப்பான்னு சொல்ல சமன் இவங்க கிட்ட வந்து நம்ம உடனே கிளம்பி ஆகணும், இல்லனா நம்மளால கரெக்டான டைமுக்கு பார்டரை கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப இவரு கானை கிட்ட கூப்பிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல உடன் கேபினெட்டுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் ரூம் இருக்கு, அந்த இடத்துல பணமும் ஒரு போனும் இருக்கும், அதுல நம்மளோட பார்ட்னர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், நீ அங்க போயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த போனை உடைச்சிரு, அதுக்கப்புறமா நீ கிரேட்டை கூட்டிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிவான்னு சொல்ல இவனும் ஓகேப்பான்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு கிரேட்டோட காண்டோக்கு போறான். அண்ட் இவன் இங்க வந்து பாக்க இங்க ஒரே கூட்டமா இருக்கு, அதோட போலீஸும் வந்திருக்காங்க. சோ இவன் இங்க என்ன சின்ன ஒரு லேடி கிட்ட கேட்க அவங்களும் இந்த இடத்தோட ஓனரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் கான் அந்த கொடைய கீழே போட்டுட்டு உள்ள ஓடி போறான். கற்பனா இங்க ஹாஸ்பிட்டல்ல லூக் வா டென்ன பாக்குறதுக்கு வரா. அப்ப இவ டென்னுக்கு ஹார்ட் ஷேப் இருக்கிற குக்கீஸ கொடுத்துட்டு நான் லாஸ்ட் டைம் சில விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் எப்படி அந்த 4 மினிட்ஸ் ஃபியூச்சரை விட்டு வெளியே வந்தேன்றத கண்டுபிடிச்சிட்டேன், நான் மட்டும் அதை விட்டு கரெக்டான டைமுக்கு வெளியே வராம இருந்திருந்தா நான் ரியல் வேர்ல்டுல இறந்து போயிருப்பேன்னு சொல்ல அப்போ நீ எப்படி அதை விட்டு வெளியே வந்தேன்னு டென் கேக்குறான். அதுக்கு இவளும் என்னோட பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் ஆலன்னு சொன்னதும் டென் ஷாக் ஆயிட்டு அவன் கையில வச்சிருந்த ஹாட் குக்கிய கீழே போட்டுறான். அப்புறம் அது பாசிபிள் தானு அதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப இவளும் நல்ல வேலை நானும் என்னோட பார்ட்னரும் பிரேக்கப் பண்ணிக்கல, அப்படி இருந்திருந்தா இப்ப நான் அவனை பார்க்க வந்திருக்க மாட்டேன்னு சொல்ல டென்னும் லூக்வா இவனை பத்தி தான் சொல்றான்றத புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறமா இவன் ஒரு நர்ஸ் கிட்ட பேசிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரப்ப அங்க இவன் ஆம்புலன்ஸ்ல இருந்து கிரேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறத பாக்குறான். அவனை பார்த்ததும் இவன் அந்த பையன் தானு நினைச்சிட்டு உடனே அவன் டைமுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல இவனும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து டைம் பாக்குறான். அப்புறம் இவனுக்கு கிரேட்ட திட்டினதை நினைச்சு கில்ட்டா ஃபீல் ஆக டென்னும் இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லடான்னு சொல்லி பாக்குறான். ஆனா டைம் அதை கேட்காம பழி எல்லாத்தையும் அவன் மேல எடுத்து போட்டுக்க இவனும் நீங்க இருறா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உனக்கு ஓகேனா நீ வெயிட் பண்ற நேரத்துக்கு என்னோட ரிசர்ச்சை எடுத்து பாருன்னு சொல்லிட்டு போக டைமும் அங்க உட்காந்து டென் கொடுத்த ரிசர்ச் பேப்பர்ஸ படிச்சு பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் கிரேட்டோட ரூம்க்கு வந்து அவனோட கைய பிடிச்சி என்ன மனுப்பியா கிரேட்னு கேக்குறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவன் வீட்டுக்கு வரப்ப அவன் வீட்டுல இருந்த எல்லா பொருளும் கீழே விழுந்து கிடக்குது. அட பாட்டடும் இவன் உடனே வெளியே ஓடி வந்துட்டு அவனோட பாட்டிக்கு கால் பண்ண அவங்க அந்த கால் அட்டன் பண்ணதும் இவன் நீங்க இப்ப ஆன்டி வீட்டுல தானே இருக்கீங்க, அங்க எந்த பிரச்சனையும் இல்லதானு கேட்க அவங்களும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவனும் சரி நாங்க வரேன்னு சொல்லிட்டு இவன் அவங்க பேசுறத கேட்டுட்டே மெயின் கேட்டை ஓபன் பண்ண அங்க வரிட்டு போயிட்டு டைமோட பாட்டியையும் ஆன்டியையும் கொண்டுறான். அப்புறம் அவன் இந்த மொபைல் எடுத்து டைம் கிட்ட நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அண்ட் நீ அட தெரிஞ்சுக்கவும் தேவையில்ல, ஏன்னா நான் உன்னோட பாட்டியையும் உன்னோட அப்பா அம்மாவையும் கொண்ட மாதிரியே உன்னையும் கொல்ல போறேன்னு சொல்ல டைம் அது எல்லாத்தையும் கேட்டு ஷாக்ல நின்று இருக்கிறப்ப அவன் பின்னாடி வரிட்டோட ஆள் ஒருத்த வந்துட்டு டைமை ஷூட் பண்ணிடுறான். கட் பண்ணா இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. கிரேட்டோட அப்பாவும் அம்மாவும் அஃபேர்ல இருந்த டைம்ல இவரு கிரேட்டோட அம்மா கிட்ட இப்ப பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா கானோட அம்மா எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றா, நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு இவங்களும் இவரு பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு சில இன்வெஸ்டர்ஸ் தெரியும், நான் அவங்கள உங்களை பார்க்க வர சொல்றேன்னு சொல்ல இப்படிதான் இவங்களுக்கு டைமோட அம்மாவும் அப்பாவும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அண்ட் இவங்களோட மெயின் பிசினஸே கேம்பிளிங் தான். அப்ப கிரேட்டோட அப்பா வாங்க உள்ள போய் பேசலாம்னு கூப்பிட டைமோட அம்மா டைமையும் கூப்பிட்டு இவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் 4 பேரும் மீட்டிங் ரூம் போயிட டைம் இங்க உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப கிரேட்டும் அங்க வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு டைம் கேம் விளையாடுறத பாட்டுட்டு இருக்கான். அப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஸ்நாக்கையும் அவன் டைமுக்கு ஊட்டி விடுறான். அப்புறம் இவங்க வெளியே வந்து சுட்டிட்டு இருக்கிறப்ப கிரேட் ஒரு டாக பாட்டு பயந்து ஐஸ்கிரீமை கீழே போட்டுறான். அத பாட்டு டைமும் விளையாடிட்டு இருக்க கேம கிரேட் கிட்ட கொடுத்துட்டு வா நம்மளோட பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம உள்ள போய் வெயிட் பண்ணலான்னு அவனை கூட்டிட்டு போறான். தென் கொஞ்ச நாள் கழிச்சு கிரேட்டோட அப்பாவும் வரிட்டும் உட்காந்து பேசுறப்ப டைமோட அப்பா அம்மா கம்பெனிய போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா எனக்கு ஒரு நியூஸ் வந்தது, அப்படி மட்டும் நடந்துடுனா நாமளும் சேர்ந்து மாட்டுவோன்னு வரிட் சொல்ல அதுக்கு இவரோ இப்ப நீ என்ன பண்றதா இருக்க, அவங்கள கொல்ல போறியா என்னன்னு சும்மா கேட்க வரிட்டோ நீ கரெக்டா சொன்னு ரியாக்ஷன் கொடுக்க இவரோ வரிட் அப்படி பண்ணிராதுன்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க டைமோட அம்மா அவனை அவனோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அம்மா இங்க எங்களுக்கு சேஃப் இல்ல, சோ நீங்க டைம் இங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல டைமோ அம்மா நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவங்களும் டைம் கிட்ட டைம் நீ பாட்டி கூடயே இரு, நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு இவங்க அவங்க அம்மா கிட்ட அவங்களோட டைரிய கொடுத்துட்டு அங்க ரெண்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்போ இங்க வரிட்டோட ஆளு டைமை ஷூட் பண்ணிடுறான். தென் அகைன் ஷூட் பண்றதுக்கு இவன் கிட்ட வரப்ப அந்த வழியில ஒரு பைக் வர சவுண்ட் கேட்டதும் அவன் அங்க ரெண்டு ஓடி போயிட இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டைமும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கனால வேகமா இவனால நடக்க முடியல. அதே நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்லையும் கிரேட்டோட ஹார்ட் பீட் டிராப் ஆக டாக்டர்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப எபிசோட் 1ல பாட்ட மாதிரியே டைம் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்ப
வரைட்டோட ஆளு இவனை கண்டுபிடிச்சு அகைன் அவனை ஷூட் பண்ணிடுறான். அண்ட் அப்போ டைம் கரெக்டா 11 மணி ஆகுது. இப்ப டைம் கண்ண திறந்து பாக்குறப்ப இவன் அவனோட வீட்டுல இருக்கான். ஃபர்ஸ்ட் நாம கிரேடோட 4 மினிட்ஸ் பாட்ட மாதிரி இப்ப டைமோட 4 மினிட்ஸ் காட்டுறாங்க. இங்க டைமோட பாட்டி டைமை கூப்பிட்டு அந்த செல்ஃப்ல இருக்கிற கப் எடுடான்னு சொல்ல இவனும் அந்த செல்ஃப் கிட்ட வந்து அந்த கப் இருக்கிற பாக்ஸ தேடுறப்ப இவனுக்கு அவனோட அம்மாவோட டைரி கிடைக்குது. அதை இவன் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுல டைம் அவன் அம்மா கூட நிக்கிற போட்டோவும் அண்ட் ஒரு பேஜ்ல டைம் அம்மாவும் அப்பாவும் சாரிடான்னு எழுதிருக்கு. அப்ப டைமோட பாட்டி அவன் கையில இருக்கிற புக்கை பார்த்துட்டு டைமை கூப்பிட்டா அதை கேட்டு இவனும் எதுக்காக இதை நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு கேட்க இவங்களும் இப்ப இதை தெரிஞ்சு எதுவும் மாற போறது இல்லன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவனும் ஆனா இது என்னோட அம்மாவை பட்டினதுன்னு டென்ஷன் ஆக இவங்களும் சரி நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு நீ இந்த டைரியை எடுத்த இடத்துலயே வச்சிரு, அப்படி இல்லனா இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இதோட எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.